கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று வரும் என் மண் என் மக்கள் யாத்திரையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து கழகங்களில் தினக்கூலி அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களை நிரப்பும் பணி நடைபெற்று வருவதாக தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்த முழு தகவல்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், இந்த தகவல் எந்த அளவில் உண்மையானது? இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்குவதற்காக தினக்கூலி அடிப்படையில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டு வருவதாக தொழிற்சங்கத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை கடந்த சனிக்கிழமை முதல் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் பணிமணிகளுக்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு பணிமணிக்கும் 10 நபர்கள் என தினக்கூலி அடிப்படையில் 800 ரூபாய் ஊதியத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன. குறிப்பாக கடந்த சனிக்கிழமை முதல் தற்போது வரை 200க்கும் மேற்பட்டோர் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் பல்வேறு போக்குவரத்து கழகங்களிலும் இந்த பணி நியமனம் செய்யப்பட்டு வருகின்றது. குறிப்பாக போக்குவரத்து கழகத்தினுடைய பயிற்சி மையங்களுக்கு கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கக்கூடியவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் முறையாக பேருந்துகளை இயக்குகின்றனரா என்று பரிசோதித்து அறிந்த பிறகே இந்த பணியமர்த்தல் வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி சென்னை தவிர்த்து பிற பகுதிகளில் நாள் ஒன்றுக்கு 700 ரூபாயும், சென்னையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் நாள் ஒன்றுக்கு 800 ரூபாய் வரையிலும் வழங்கப்பட்டு வருவதாக தொழிற்சங்கத்தினர் தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்காலிக பணி நியமனம் வழங்கப்பட்டாலும் அவர்கள் முறையான சோதனைக்கு பிறகு பேருந்துகளை இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.